வாங்க இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் 2 கைப்பிடியும் 5-6 மிளகு கொஞ்சம் ஜீரகமும் போட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. கருவேப்பிலை தழை, வடகம் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் சிக்கன் போட்டுக்கலாங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கனை வதக்கி விடுங்க. இப்போ அதுலேயே 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேங்க. நல்லா போட்டு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதும் அதில் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போது வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துடலாங்க. வெங்காயம் அரைச்சி அதிலே குக்கர்லேயே சிக்கனோட ஒன்றா போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்குங்க. அதையும் அந்த சிக்கனோட ஒன்றா வதக்கி விடுங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. 1/2 மூடி தேங்காய், சோம்பு 1/2 ஸ்பூன், பட்டை, லவங்கம், கசகசா 1/2 ஸ்பூன் போட்டிருக்குங்க. பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போது வதக்கி விட்ட சிக்கனில் மிளகாத்தூளும், குழம்பு மிளகாத்தூளும், கொத்தமல்லி தூளும் 2 ஸ்பூன் போட்டு தேவைக்கு உப்பு போட்டு வதக்கி விட்டு தண்ணி உங்களுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வதக்கி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டுங்க. சிக்கன் குக்கர் போட்டு விசில் போட்டு மூடிடுங்க. 3 விசில் விட்டு எடுத்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. ஒரு கொதி வந்ததும் குக்கர் விசில் போட்டு மூடி 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. இப்போ இட்லிக்கு சூடான சிக்கன் குழம்பு ஊற்றி